சாப்பிட்டியா? சாப்பாடு உனக்கு செஞ்சு அங்க எடுத்து வச்சிருந்தேன். சாப்பிட்டுட்டுதாம்மா இருக்கேன். இங்க பாரு, கோழி கொத்துற மாதிரி கொத்திட்டு இருக்காத, நல்லா சாப்பிடு. இப்ப நீ ஒரு ஆள் இல்ல, உன் வயித்துக்குள்ள இன்னொரு ஆள் இருக்கு, அவருக்கும் சேர்த்து சாப்பிடணும், சரியா? சரிம்மா சரி. எங்க அங்க ரூம்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கியா இல்ல கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கியா? கீழே தாம்மா. அப்படியா? எங்க மாத்திரை மருந்துலாம் ரூம்ல தானே வச்சிருக்க? ஆமா ரூம்ல தான் இருக்கு. சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கீழே உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறம் தூங்க போகும்போது மாத்திரை சாப்பிட்டு தூங்கிக்கிறேன். அப்புறம் அங்க எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் ஓகே தானே? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. ஆதி பையன் தான் உன்னையே கேட்டுட்டு இருந்தான், ஏன் அதிதி கூட்டிட்டு வரல, அதிதி எங்க அதிதி எங்கன்னு. நானும் வரேன்னு தான் சொன்னேன், நீங்க தான் வேண்டாம் அவ்வளவு தூரத்துக்கு எதுக்கு, நீ இங்கே இருன்னு சொல்லிட்டீங்க. ஆமா, உனக்கு இப்ப 6-7 மாசம் நடக்குது பாரு கூட்டிட்டு போறதுக்கு. அது மட்டும் இல்லாம நீ என்ன தெம்பாவா இருக்க, உன்னை அங்கேயும் கூட்டிட்டு போறதுக்கு. உன்னை புள்ள ஓய்வு எடுக்க சொல்லியிருக்காங்க, பேசாம வீட்லயே இரு. சரிம்மா. அத்தை எங்க? இதோ இங்க பக்கத்துல தான் இருக்கா. சாப்பிட்டீங்களா? இன்னும் சாப்பிடல, இனிமே தான் சாப்பிடணும். சரிங்கம்மா. அதிதி, தலை சுத்துதுன்னு வர சொல்றேன், மாடிப்படி ஏறும்போது பாத்து ஏறு, இல்லன்னா நாங்க வர வரையும் கீழே இரு, நாங்க வந்ததுக்கு அப்புறம் நீ ரூமுக்கு போலாம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. எங்க பாத்துக்க. கௌதம். சொல்லுங்க அத்தை. கௌதம், வீட்ல யாருமே இல்ல, நீ மட்டும்தான் இருக்க, அவளை பார்த்து பத்திரமா பாத்துக்கோ. கொஞ்ச நேரத்துல இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிரும், அப்புறம் எல்லாரும் நாங்க கிளம்பி வருவோம். நாங்க வர வரையும் பிள்ளைய நல்லா பார்த்து பத்திரமா பாத்துக்கோ. மா, நான் தான் சொல்றேன்ல, நான் நல்லா தான் இருக்கேன், நான் என்னை பாத்துப்பேன். அமைதியா இரு அதிதி, நீ முன்ன மாதிரி இல்ல, உன் வயித்துக்குள்ள புள்ள இருக்கு, சரியா? அடிக்கடி உனக்கு தலை வர சுத்துது, நீ பட்டுக்கு மேலே கீழே இறங்கிட்டு உட்காந்துருக்க. திடீர்னு நீ மேலே ஏறும்போது மயங்கி விழுந்துட்டுனா என்ன ஆகுறது? கௌதம், மக்களே. சொல்லுங்க அத்தை. இப்ப பிள்ளைய பாத்துக்கோப்பா, நாங்க வர வரையும். சரிங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். சாப்பிட்டு முடிச்சதும் மாத்திரை போடணுப்பா, நாங்க வர வரைக்கும் அப்படியே கீழேயே உட்காந்துருக்க போறா, இங்க நேரம் ஆகும்னு நினைக்கேன். நீ என்ன ஏதுன்னு பாத்துக்கோ. அப்புறம் தலை வர சுத்துதுன்னு சொல்லிட்டு இருக்கா, அவ பட்டுக்கு மாடிப்படி ஏறும்போது தலை சுத்தி கீழே விழுந்துற போறா. நீ கொஞ்சம் அவளை கைத்தாங்கல பிடிச்சி ரூம்ல போய் விட்டுரு. என்ன? மா, நான் தான் சொல்றேன்லம்மா, நான் பாத்துக்கிறேன். அமைதியா இரு அதிதி, நான் பேசிட்டு இருக்கேன்ல. கௌதம், என்னப்பா சொல்றது புரியுதா? சரிங்க அத்தை. அண்ணி, யாரு கௌதம்? அங்கே கொடுங்க. டே கௌதம். சொல்லுங்கம்மா. எப்பா, நாங்க வர வரையும் புள்ள பக்கத்திலே இரு, எங்கேயும் போயிடாத. சரிங்கம்மா. நாங்க வரதுக்கு நேரமாகும் நினைக்கேன். புள்ள தூக்கம் வந்துச்சுன்னு சொன்னிச்சுன்னா அப்படியே விட்டுறாத, நீ கூட அப்படியே கையை பிடிச்சி எடுத்துட்டு போய் ரூம்ல போய் படுக்க வை. அப்புறம் கிச்சன்ல சுடுதண்ணி, கொஞ்சம் சூடா சுடுதண்ணி வச்சு ஃப்ளாஸ்க்ல ஊத்தி ரூம்ல வச்சுக்கோ. சரிங்கம்மா. மக்களே, அதிதி சாப்பிட்டியா? மக்களே, சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரிம்மா, நல்லா சாப்பிடு. என்ன சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு நல்லா தூங்கு. ஏதாவது வேணும்னா கௌதம் கிட்ட கேளு. அத்தையும் அம்மா எல்லாருமே நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவோம். என்ன? சரிங்க அத்தை. சரிம்மா, பாத்துருங்க, கேக் வெட்ட போறாங்கன்னு நினைக்கேன். சரிம்மா, நான் வைக்கேன். சரிங்க அத்தை. ஏதாவது வேணுமா? தேவையில்ல, எனக்கு ஏதாவது வேணும்னா நான் பார்த்துப்பேன். அதான் அத்தையும் அம்மா சொல்லியிருக்காங்கல்ல. அது மட்டும் இல்லாம இப்போலாம் உனக்கு அடிக்கடி தலை சுத்துதான். என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும், பெரியவங்க சொல்லுவாங்க தான், அதுக்காக எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓடாடே ஓடாடே காதலிக்க ஒருத்தி, ஓடாடே ஓடாடே கைப்பிடிக்க ஒருத்தி, உலகில் உள்ள பொண்ணுல அழகி நான் தான் நீ சொன்ன, எவளோ ஒரு கிறுக்குக்கு புருஷனாக போய் என்ன, நீ என்ன பெரிய அப்பாட்டக்கற, நீ என்ன பெரிய அப்பாட்டக்கற. நான் ஒன்றும் உனக்காகலாம் பண்ணல. அவங்க சொன்னாங்க வீட்டில் யாரும் இல்லை, உன்னை பார்த்துக்க சொல்லியிருக்காங்க, அதனால தான் கேட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்க பண்ண வரைக்கும் போதும். இதுக்கப்புறம் நானே பார்த்துக்கிறேன், உங்க ஹெல்ப் எனக்கு தேவையே இல்லை. இந்த திமிரு பேச்சுக்கு மட்டும் குறைச்சலே இல்லை. அதிதி, எங்க போற? நீ ஒழுங்காவே சாப்பிடல, சாப்பிட அப்படியே வச்சுட்டு போற. எனக்கு போதும். போதுமா? சாப்பிடவே இல்லை, அப்படியே தான் வச்சிருந்த, போதும்னு சொல்லிட்டு போற. எனக்கு வயிறு ஃபுல்லாயிருச்சு, இதுக்கு மேலே சாப்பிட முடியாது, எனக்கு போதும். நான் போய் டேப்லெட் போட்டுட்டு தூங்குறேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. இரு, நானும் வரேன். மாடிப்படி ஏறும்போது தலை சுத்தினா என்ன பண்றது? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு தெரியும். ஆமா ஆமா, அப்படியே எல்லாமே உனக்கு தெரியும். அதிதி விடு, இதுக்கப்புறம் நானே போய்க்கிறேன். ஒன்றும் தேவையில்ல, நானே வந்து ரூம்ல படுக்க வைக்கேன். நான் தான் ஹெல்ப் வேணான்னு சொன்னேன்ல. நான் மட்டும் வந்து ஒன்று பிடிக்கலன்னா இந்நேரம் விழுந்திருப்ப. நான் நல்லா தான் போனேன், திடீர்னு தலை சுத்திடுச்சு. அதை தானே அப்பையில இருந்து சொல்லிட்டு இருக்கோம், சொல்றத கொஞ்சம் கேட்கணும். உன்னை ரூம்ல விட்டுட்டு அம்மா சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துட்டு வரேன்.
மது சீக்கிரம் பிள்ளைய தூக்கிட்டு வாங்கப்பா, நேரம் ஆகுதுல. இதோ வரமா. ولا ثقة في مان يا اخي دوس دوس عندي خوش فاصلة يا اخي تفوز تفوز والله خوش رقصة يا اخي دوس دوس عندي خوش فاصلة يا اخي تفوز تفوز والله خوش رقصة حلو حلو زين مكانه حلو. நேரம் ஆகுதுப்பா, கேக்க வெட்டுங்க. கேக் வெட்டலாமா ஆதிக்குட்டி? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. Happy birthday to you, என் சிங்கத்துக்கு happy birthday to you, என் செல்லத்துக்கு happy birthday to you, என் சிங்கத்துக்கு happy birthday to you, என் செல்லத்துக்கு. அக்கா நிஜமாவா? நீங்களும் அதே காலேஜ்ல தான் படிச்சீங்களா? ஆமா, அதே காலேஜ்ல தான் படிச்சேன். ஆனா நான் இன்ஜினியரிங் இல்ல, ஆர்ட்ஸ். ஓ அப்படியா? அப்புறம் காலேஜ் லைஃப்ல எப்படி போகுது? நல்லாதான்க்கா போகுது. இன்னும் 2 வருஷம். காலேஜ் லைஃப்லாம் இப்ப என்ஜாய் பண்ணாதான் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சா கூட நம்மளால என்ஜாய் பண்ண முடியாது. அதுவும் சரிதான்க்கா. ஸ்கூல் லைஃப்ல இப்ப நம்ம போய் என்ஜாய் பண்ண முடியுமா? ஸ்கூல்ல எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு. அப்படிதான் இருக்கும். ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஸ்கூல் லைஃப்பை பத்தி நம்ம எதுவும் யோசிக்க மாட்டோம். எப்படா ஸ்கூல் லைஃப்பை முடிச்சு காலேஜுக்கு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம்னு தோணும். ஆனால் காலேஜ் போனதுக்கப்புறம் ஸ்கூல் லைஃப்பை ரொம்ப மிஸ் பண்ணுறோம்ல அப்படின்னு தோணும். அதுவே காலேஜ் லைஃப்பை முடிச்சிட்டோன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் ஐயோ காலேஜ்லேயே இருந்திருக்கலாம், எதுக்கு தான் காலேஜ் முடிஞ்சதோ அப்படின்னு தோணும். ஆமாக்கா. வந்தனா, உங்கள் வீட்டுக்கு நீ ஒரே பொண்ணா? ஆமாக்கா, எங்கள் வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணு. சித்தப்பா பசங்க இருக்காங்க. ஓ அப்படியா? நானும் வீட்டுக்கு ஒரே பொண்ணு தான். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு கூட பிறந்தவங்கலாம் யாருமே இல்லை, எங்கள் அப்பா மட்டும்தான். அதனால எனக்கு சித்தி பசங்க சித்தப்பா பசங்கலாம் யாரும் கிடையாது. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்லாம் எனக்கு கிடைச்சதே இல்லை. நான் சின்ன வயசுல இருந்து ராகவ் மாமா அப்புறம் அனன்யா நாங்கள் 3 பேரும் ஒரே வீட்டில் தான் வளர்ந்தோம். என்னதான் எனக்கு முறை பசங்களாக இருந்தாலும் அவங்கள என்னோட கூட பிறந்தவங்களா நம்ம பார்க்க முடியாதுல்ல. அதனால என்னன்னு தெரியல, பெருசாக எனக்கு இந்த சிஸ்டர் பிரதர் இந்த ஃபீலிங்ஸ்லாம் எனக்கு கிடைச்சதே இல்லை. என்னக்கா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இனிமே நீங்கள் தான் என்னோட பிக் சிஸ்டர், நான் உங்களோட குட்டி சிஸ்டர். சரி சரி. புவனா, யார் இவங்க? இவ்வளோ அழகா இருக்காங்க. சொல்ல அனன்யா. புவனா, வளர்மதி அத்தை எங்க? அம்மாவை எதுக்கு தேடிட்டு இருக்க? இது என்ன கேள்வி? நான் வந்ததுல இருந்து அத்தையை பார்க்கவே இல்லை. நானும் ரொம்ப நேரமா உங்களை தேடிட்டு இருக்கேன், அவங்கள நான் பார்க்கல. எங்க அவங்க? எங்க அம்மா தானே, இங்கதான் எங்கேயாவது வயிற்றுச்சல் பட்டுட்டு நிற்கும். புவனா, ஹே நான் உண்மையதாப்பா சொல்றேன். நீ வேணா பாரு, யார்கிட்டயாவது உங்க அண்ணியை பத்தி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி ஏதாவது வயிற்றுச்சல் பட்டுட்டு நிற்கும். நீ இருக்கியே, எப்ப பார்த்தாலும் என் அத்தையை கிண்டல் பண்ணிக்கிட்டே இரு. பாவம் எங்க அத்தை. யாருமா? உங்க அத்தையா? உங்க அத்தை பாவமா? ஆமா, எங்க அத்தை பாவம். சரி சரி, உங்க அத்தை பாவம் தான். அந்த பாவப்பட்ட அத்தை அங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க, போய் பாரு. ரொம்ப தான் ஓட்டுறேன். நான் போய் அத்தை கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் உனக்கு வந்து இருக்கு. பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். புவனாக்கா, அவங்க யாரு? அழகா இருந்தால? ரொம்ப அழகா இருந்தாங்க. அவ ஏத்த பொண்ணு. அதான் உங்க பாலா டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்க ஹஸ்பண்ட் ஏ ராகவ் மாமா, அவங்களோட தங்கச்சி. ஓ அவங்க தானே இவங்க? டீச்சர் சொல்லியிருக்காங்க அழகா இருக்காங்க. அழகா தானே இருப்பா, ஏன்னா எங்க அத்தை அழகல்ல. இவங்க எங்க இருந்தாங்க இவ்வளோ நாளா? அவ அமெரிக்கால இருந்தா. டாக்டர் அங்கேயே படிச்சு முடிச்சுட்டு அங்கேயே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இவங்க டாக்டரா? ஆமா டாக்டர் தான், ஆனா பார்த்தா தெரியலல்ல. அக்கா, நான் நிறைய மூவிலலாம் பார்த்துருக்கேன். டாக்டர்னு எல்லாருமே அழகா இருப்பாங்க, இவங்களும் ரொம்ப அழகா இருக்காங்க. நல்ல ரீசன் தான். ஆமா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்க? அவளுங்க தானே, அவளுங்க எங்கேயாவது மொக்க போட்டுட்டு இருப்பாளுங்க. ஏன் இதுல என்னவா? நல்லா தானே இருக்கு. நல்லா தான் இருக்கு. நீயும் அஞ்சலி மாதிரி saree கட்டிட்டு வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. நாங்கெல்லாம் எங்க ஃபங்க்ஷனோட சரி, அதுக்கப்புறம் இது நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட நாங்கள் saree கட்டினதில்லையே. ஸ்கூல் படிக்கச்சு ஸ்கூல் யூனிஃபார்ம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது பாவாடை சட்டை, இப்போ காலேஜில் சுடிதார், அதுவே வீட்டுக்கு வந்தால் தாவணி பாவாடை. மற்றபடி நாங்கள் எதுக்காகவும் புடவைலாம் கட்ட மாட்டோம். ஏன் கோயில் திருவிழாவுக்குலாம் அம்மா புடவை கட்ட சொல்லுவாங்க, ஆனால் நாங்கள் கட்ட மாட்டோம். எங்களுக்கு தாவணி பாவாடை தான். புடவை மேலெல்லாம் எங்களுக்கு இப்போ இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏதோ கேகே சீனியர் கேட்டாராம், அதனால தான் அஞ்சலியே கட்டப்பட்டு புடவை கட்டிட்டு வந்திருக்கா தெரியுமா. பாவம், நடக்க முடியாமல் நடந்து வந்தா.
அவளை பார்க்கும்போதே கஷ்டமா இருந்துச்சு. இதில் நான் வேற புடவை கட்டிக்கிட்டு, ஐயோ நம்மளாலலாம் முடியாது. பொம்பளை பிள்ளைங்களுக்கு புடவை கட்ட ஆசையா இருக்கும். நீங்க என்னடாண்ணா இப்படி சொல்றீங்க? புடவை கட்ட ஆசை இல்லைன்னுலாம் சொல்லலையே, ஆசைலாம் இருக்கு. ஆனால் இப்போ இல்லை. அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறமா புடவை கட்டிப்போம். புடவை கட்டுறதுக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்ல, அப்போ கட்டினா போதும். ஏன் மாயம்மா, அப்போ நீ நம்ம கல்யாணத்துல தான் புடவை கட்டுவேன்னு உறுதியா இருக்க? போங்க மாமா. பாரா வெக்கத்த. மாமா சரி சரி, இதுலயும் அழகா தான் இருக்க. அப்புறம் நீங்க தான் சொல்லணும். நீயே சொல்லு. ஏன் நீங்க சொல்ல எதுவும் இல்லையா? நிறையவே இருக்கு, இருந்தாலும் நீ சொல்லி கேட்கும்போது அதுல ஒரு தனி சுகம். பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. வைகையாராக பொண்ண நான் காஞ்சிடாம காப்பேன், காலம் பூராவும் என்ன நீ காதல் செய்ய கேப்பேன், மதுர வீரம் போல உன நான் கடத்தி போக வரேன், நதமும் நாம பேச நிலவ விலக்கி வாங்க போறேன், கண்ணு மணி போ அழகுல அறிவுல தெளிவுல அடங்கி போ. சொல்லுங்க, அஞ்சலி கிட்ட என்ன பேசணுமா? அஞ்சலி, இந்த Dress நல்லாதா? சூப்பரா இருக்கு. ஆதிக்கு இந்த Dress எவ்வளவு கியூட்டா இருக்கு தெரியுமா? ரொம்ப அழகா இருக்க நீ. நிஜமாவா? ஆதி அழகா இருக்கனா? ஆமா, நிஜமாதான். ஆதி ரொம்ப ரொம்ப அழகா இருக்கான், கியூட்டா இருக்கான். அதுலயும் ஆதி அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து கேக் வெட்டும்போது ரொம்ப ரொம்ப அழகா இருந்தான். Thank you. சரி, நீ சொல்லு, அஞ்சலி அழகா இருக்கனா? நீ சூப்பரா இருக்க, பியூட்டிஃபுல். அப்படியா? அப்போ அஞ்சலி பியூட்டிஃபுல்லா இருக்க. ஆதியே சொல்லிட்டான். ஆமா, பியூட்டிஃபுல். அஞ்சலி, அதிதி எங்க? அதிதி அண்ணியா? அதிதி அண்ணி வீட்ல இருக்காங்க. ஏன் என் பிறந்த நாளைக்கு வரல? அதுவா, அதிதி அண்ணி வயித்துக்குள்ள உன்ன மாதிரி ஒரு குட்டி தம்பி வளர்ந்துட்டு இருக்கானா, அதான் ஹாஸ்பிட்டல்ல அதிதி அண்ணியை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. எங்கேயும் போக கூடாதான், வீட்லயே இருக்கணுமா. அதான் அண்ணி வீட்லயே இருக்காங்க. நிஜமாவா? அதிதி வயித்துக்குள்ள குட்டி தம்பியா? அதுவும் என்ன மாதிரியா? ஆமா, குட்டி தம்பி உன்ன மாதிரி அழகா கியூட்டா வளர்ந்துட்டு இருப்பான். அப்போ நான் அந்த தம்பி கூட விளையாடலாமா? விளையாடலாமே. தம்பி வயித்துக்குள்ள இருந்து வெளில வந்ததும் நம்ம ஜாலியா விளையாடலாம். விளையாடலாம். அஞ்சலி, அதிதி வயித்துக்குள்ள குட்டி தம்பி இருக்குனா, அப்ப உன்னோட வயித்துக்குள்ளேயும் குட்டி தம்பி இருப்பான்ல? ஆதி, அதுக்கெல்லாம் இன்னும் வருஷம் ஆகும். அஞ்சலி வயித்துக்குள்ள குட்டி தம்பி வர்றதுக்கெல்லாம் வருஷம் ஆகும். சீனியர், என்ன பேசிட்டு இருக்கீங்க அவன்கிட்ட? இல்லம்மா, ஆதி கேட்டதுக்கு பதில் சொல்றேன். அதெல்லாம் நீங்க ஒண்ணும் சொல்ல தேவையில்ல. ஆதி, என்ன அஞ்சலி? இங்க பாரு ஆதி, அப்படிலாம் கேட்க கூடாது. அதிதி அன்னைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எங்க அண்ணன் கூட. அதிதி அன்னைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அதிதி அண்ணி வயித்துக்குள்ள குட்டி தம்பி. ஆனா அஞ்சலிக்கு தான் இன்னும் கல்யாணம் ஆகலல்ல, அதனால இதுக்கப்புறம்லாம் அஞ்சலி கிட்ட இந்த மாதிரி கேட்க கூடாது, தப்பு. சரியா? கல்யாணம் ஆனதா வயித்துக்குள்ள குட்டி தம்பி வருமா? ஆமா. அப்போ அஞ்சலி உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல? இல்ல ஆகல. கூடிய சீக்கிரம் ஆகிடும். அஞ்சலி, நீ யாரை கல்யாணம் பண்ணிப்ப? நானா? நீ யாரை கல்யாணம் பண்ணிப்ப? எங்க அம்மா எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? அப்புறம் அதிதி உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? அப்புறம் பாட்டி இருக்காங்கல, சாரபாட்டி அவங்க எங்க வீட்ல இருக்க ஒரு தாத்தா, அந்த தாத்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? நீ யாரை கல்யாணம் பண்ணிப்ப? சொல்லு அஞ்சலி, ஆதி கேக்குறான்ல, யார கல்யாணம் பண்ணிப்ப? சீனியர். அஞ்சலி, அப்ப உங்க வீட்ல நம்மள தான இருக்கா, அப்ப நீ நம்மள கல்யாணம் பண்ணிப்பியா? சீனியர், நீங்க வேற. ஆதி, அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்ப நீ நம்மள கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? அஞ்சலி, நீ வேணா என்ன கல்யாணம் பண்ணிக்கியா? எது? டேய், நீலாம் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. டே, இதெல்லாம் உனக்கு யாருடா சொன்னா? உனக்கு அவளை பிடிக்கும், அவளுக்கு உன்னை பிடிக்கும், கல்யாணம் பண்ணி போன. எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவை ரொம்ப பிடிக்குமா, எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்குமா. அப்ப பிடிச்சா கல்யாணம் பண்ணிப்பாங்கல்ல. அப்ப எனக்கு அஞ்சலி ரொம்ப பிடிக்கும், அஞ்சலிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நம்ம கல்யாணம் பண்ணிப்போம். அஞ்சலி, நம்ம கல்யாணம் பண்ணிப்போமா? வேணான்னு சொல்லு.
தாராளமா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆ என்ன என்ன சீனியர்? ஆ பேசணும், பேசுங்க. தனியா பேசணும். ஓ அப்படியா, தனியா பேசணுமா? ஓகே சீனியர். ஆதி இங்க வாயேன். ஆ என்ன பண்றா? ஆதி செல்லம், உங்க மாமா தனியா பேசணுமா? பேசட்டும், நம்ம எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? நம்ம அந்த சைடு போய் பேசுவோம். அஞ்சலி, எது நீ போய் தனியா பேசுறியா? டே மாப்பிள்ள, நீலாம் போய் தனியா பேசக்கூடாதுடா, தப்பு. ஐயோ அஞ்சலி, ப்ளீஸ் பேசணும். ஐயோ சீனியர், நாங்க தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலையே. நீங்க தாராளமா பேசுங்க, நாங்க கிளம்புறோம். அந்த தனியா பேசுறது இல்ல, உன்கிட்ட தனியா பேசணும், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இல்ல சீனியர், நானும் அதையும் ரொம்ப பிஸியா இருக்கோம். ஆமா, நானும் அஞ்சலியும் பிஸியா இருக்கோம். டேய் சும்மா இருடா. அஞ்சலி எல்வோ, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். டைம் இல்ல சீனியர். அடே நம்ம போலாமா? பை சீனியர், தனியா பேசுங்க. ஏய் ஏய் ஏய். இப்போ முடிவா நீ என்னதான் சொல்ற? முடியாதுன்னு சொல்றேன். ஜில்லு, எழில், வர வர உங்க சேட்டத்தனம் ரொம்ப போயிட்டே இருக்கு. அதுலயும் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்தா ரொம்ப ரொம்ப பண்றீங்க நீங்க. நான் என்ன பண்றது? வெளியில அவுட்டிங் போகும்போதெல்லாம் சிம்பிளா தான் வர, ஒரு சுடிதார் மாட்டிக்கிட்டு. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்தா தானே சாரி எல்லாம் கட்டிக்கிட்டு அழகா ரெடியாகி வர. அதுக்கு வெளியில அவுட்டிங் போகும்போது சாரி கட்டிட்டு வந்தா லாங் டிராவல்ல எப்படி போறது? அதனாலதான் என்னோட கம்ஃபர்டபிளுக்கு நான் சுடிதார் போட்டு வரேன். ஃபங்க்ஷனுக்கு சுடிதார் போட்டு வந்தா நல்லா இருக்குமா? அதான் சாரி கட்டிட்டு வரேன். நான் என்ன பண்ணேன்? சாரி கட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல. சாரி கட்டிட்டு இப்படி நிற்கும் போது சும்மா நிற்க முடியுமா? எழில், லாஸ்ட் டைம் அதிதிக்கும் கௌதமுக்கும் ரிசப்ஷன் நடக்கும்போதே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி பண்ணாதீங்க இதுக்கப்புறம் சொல்லி. ஆனா திரும்பவும் ஆரம்பிச்சிட்டீங்க பாத்தீங்களா? ஜில்லு, ஒன்னு தானடி கேக்குறேன். ஒன்னுனாலும் சரி, அரைனாலும் சரி, என்னால தர முடியாது. அதுவும் இங்க முடியவே முடியாது. ஜில்லு, லாஸ்டா உனக்கு உடம்பு சரியில்லாத போது வீட்டுக்கு வந்தப்போ வாங்கினதுடி. அதுக்கப்புறம் பாவம்ல நானு. நீங்க என்ன பண்ணாலும் இன்னைக்கு எதுவும் நடக்க போறதில்ல. தள்ளுங்க. ஜில்லு 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 ப்ளீஸ் ஜில்லு, ப்ளீஸ் ஜில்லு, ஒன்னே ஒன்று. எழில் பாவம்ல. யோ மாமா. ஜெய், நீங்க என்ன பண்ற? டேய், நீங்க என்ன பண்ற? யோ மாமா, நீங்க என்னையா பண்ற? எது யோவா? டேய், உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் யோகி எல்லாம் கூப்பிடக்கூடாதுன்னு. ஒன்னு மாமான்னு கூப்பிடு, இன்னொன்னு மாமான்னு கூப்பிடுறா. எழில், ஜெய், நீங்க என்ன பண்ற? அம்மா பையங்க அவங்க கூட தானே இருக்கணும். இங்க பாருங்க எவ்வளவு கூட்டமா இருக்கு. இப்படி தனியாலாம் வரக்கூடாது. தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா பாவம், அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. யாரு இவனை தொலைஞ்சு போவான்? இவன் நம்மள எல்லாத்தையும் தொலைக்காம இருந்தா சரி. என்னடா பாக்குற? கண்ணு ரெண்டையும் நோண்டி விடுவேன். யோ போயா. டேய், மரியாதை கொடுத்து பேசுறான் உனக்கு மாமன். கடவுளே, எழில் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஜெய், கேக்குறேன்ல, தனியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அத்தை, உங்களை அமிர்தத்தையும் பிரபாச்சித்தையும் தேடிட்டு இருந்தாங்க. அமிர்தா தேடுறதுல ஒண்ணு இருக்கு. பிரபாசித்தி எதுக்கு என்ன தேடுறாங்க? என்னாச்சு? அத்தை, அது எல்லாரும் போட்டோ எடுக்கணுமா, போட்டோ எடுத்துட்டு இருந்தோமா, அப்போ நீங்கள் மட்டும் அங்கே இல்லை. அதான் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு பிரபாச்சித்தி என்ன தேட சொன்னாங்க. ஆமா, நீ அப்படியே பெரிய மனுஷன், உன்னை தேட சொல்லியிருக்காங்க. யோ மாமா, என்கிட்டலாம் இப்படி பேசுகிற வேலை வச்சுக்காத. ஜெய்க்கு கோவம் வந்துச்சுன்னா அம்புடுதான். வருண்டி, உனக்கு வரும் கோவம். முளைச்சு ஒரு இலை கூட வரல, கோவம் வருமா? கோவம். அத்தை, நீங்க வாங்க, நம்ம போலாம். அவெல்லாம் வரமாட்டாடா, நீ போ. ஏன் வரமாட்டாங்க? அதெல்லாம் அத்தை வருவாங்க. வாங்கத்த, நம்ம போலாம். டேய், நான் தான் சொல்றேன்ல அவ வரமாட்டான்னு. எழில், சின்ன பையன் கிட்ட ஏட்டிக்கு போட்டு நிக்காதீங்க. ஜெய், நீ வா, நம்ம போலாம். ஜில்லு, ஒரு பல்லும் இல்ல, வாங்க. டே சிரிக்காத, எனக்கு கோவம் வருது. யோ போயா. ஜெய், வா போலாம். வரத்த. பல்பு வாங்குனியா? டே மாமா, பல்பு வாங்குனியா? மது, உன்னை இப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. ராகவண்ண கூட நீ சந்தோஷமா இருக்கணும். உங்க 2 பேரும் இப்படி ஜோடியா சந்தோஷமா பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
டேய் வசந்த, டேய் எழில், எதுக்குடா என் பேரை ஏலம் விட்டுட்டு இருக்க? டேய் எத்தனை தடவை சொல்லியிருக்கோம் உன்கிட்ட, டேய் உன் பிள்ளைகிட்ட சொல்லி வைடா, என் ரூட்ல அடிக்கடி கிராஸ் பண்றான்னு. எழில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆரம்பிச்சிட்டீங்களா ரெண்டு பேரும்? என்னடா இவ்ளோ நேரம் ரெண்டு பேரும் எதுவுமே பண்ணாம அமைதியா ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பார்த்துட்டு இருக்கீங்களேன்னு பார்த்தேன்டா. ஆரம்பிச்சிட்டீங்களா? சும்மா இருங்க. ஜெய் என்ன பண்ண? மாமா எதுக்கு இவ்ளோ கோவமா இருக்காரு? கையல் வேண்டாம், இதுல நம்ம தலையிட வேண்டாம். இவங்க ரெண்டு பேர் பத்தியும் நமக்கு நல்லாவே தெரியும். சித்தி, ஜெய் எதுவும் பண்ணல. எனக்கு தெரியும் ஜெய், நீ எதுவும் பண்ண மாட்ட. டே எழிலு, என் பிள்ளைகிட்ட என்னடா பண்ண? பாவம் என் புள்ள, பாவம் போல நிக்குது. எப்ப பார்த்தாலும் என் பிள்ளைய வம்பிழுத்துக்கிட்டே இருக்க. கிரண் சித்தப்பா, நான் எதுவுமே பண்ணல. டே ஜெய்யே, பொய் சொல்லாதடா. சும்மா இருங்க எழில். சின்ன பிள்ளை, எப்ப பார்த்தாலும் அவன் கிட்ட ஏட்டிக்கு பொடியாவே நின்னுட்டு இருக்கீங்க. பாவம் அவன் என்ன பண்ணா? இப்ப என்னத்துக்கு அவன கோவமா பேசிட்டு இருக்கீங்க? கையலக்கா சாரி, ஜெய் எதுவும் பண்ணல. அவன் பிரபாஜித்தி கூப்பிட்டாங்கன்னு சொல்லி தான் சொன்னான். மற்றபடி அவன் எதுவும் பண்ணல. இவருக்கு தான் என்ன ஆச்சுன்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் அவனை பார்த்தாலும் இந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. ஒரு நேரம் அவனை பார்த்தா இவருக்கு பொறுக்காது. பாவம் பிள்ளை, சென்னைன்னு தான் மாமான்னு வந்து பேசுறான். கொஞ்சமாவது பாசமா பேசலாம்ல, அவனை பார்த்தாலே முறைச்சிட்டு நிக்கிறது. விடுமா, அவனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. டேய் ஓவரா பண்ணாதீங்கடா. என்ன என் மச்சானியா எல்லாரும் கலாய்க்கிறீங்களா? டேய் விக்ரம, தயவு செஞ்சு நீ வாய் திறக்காத. டேய் இவனுங்க கூட ஏதாவது பேசிட்டு போயிடுவானுங்க. ஆனா நீ இருக்க பத்தியா, என்னை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருவ. தயவு செஞ்சு நீ எதுவும் பேசாதடா. அப்புறம் மாமா மச்சங்குள்ள மாமா மாப்பிளக்குள்ள 1000 இருக்கும். நாங்க இப்ப அடிச்சுப்போம், நாளைக்கு கூட்டிப்போம். இல்ல மாப்பிள? ம், ஆமா மாமா. என்ன ரெண்டு பேருக்கும் அவ்வளவுதான் சண்டையா? ப்ரோ, மாமா மாப்பிளக்குள்ள என்ன ப்ரோ சண்டை? சும்மா ஜாலிக்கு ஃபன் பண்றதுதான். பாத்தீங்களா, ஜோஷ்வாவே சொல்லிட்டான். ஜோஷ்வா, நான் சொல்றது கரெக்ட் தானே? மாமா மாப்பிளக்குள்ள 1000 பிரச்சனை நடக்கும். அது நாங்களே பார்த்துப்போம். நடுவுல யாரும் வரக்கூடாது இல்ல? டே போதும்டா, விடுங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல மீட் பண்றோம். அதுவும் நம்ம ஃபேமிலியோட இருக்கோம். என்ஜாய் பண்றதை விட்டுட்டு மாத்தி மாத்தி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம், வயலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம், அடமழையில் கூட சாயம் போகா வானவில் ஆனந்தம், வாழ்வில் நூறானந்தம், வாழ்வே பேரானந்தம், பெண்ணே நரை எழுதும் சுயசரிதம், அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்த, பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மணியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை, சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன. சீனியர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கீழே அத்தனை பேர் இருக்காங்க. இருந்துட்டு போகட்டும். ஏன் அவங்க இருக்கிறதால உனக்கு என்ன? யாராவது நம்மள இப்படி பார்த்தா அவ்வளவுதான். என் வீட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. ஏய் பயப்படாத, அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. எல்லாம் கீழே பிஸியா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப போய் யாராவது மேல வருவாங்களா? யாரும் வரலனாலும் பரவாயில்ல, விடுங்க. இப்ப எதுக்கு என்ன இப்ப தனியா கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நான் தான் சொன்னல்லடி எல்வோ, உன்கிட்ட பேசணும் அப்படின்னு. தனியாவா? ஏய் கலாய்க்காத. சரி சரி, என்ன பேசணும்? ஏண்டி அவன்கிட்ட போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற? ஆமா சொல்லுவேன் தான். சொல்லுவியா? அப்ப நானு? சீனியர், அவன் சின்ன பையன். அவன் ஏதோ விளையாட்டுத்தனமா கேட்டான், அதுக்கு நான் பதில் சொன்னேன். அத போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆ, நீ விளையாட்டுக்கு சொன்னாலும் மனுஷனுக்கு பக்குன்னு ஆகுதுல. ஆகும் ஆகும், இது சொல்றதுக்காக தான் கூப்பிட்டு வந்தீங்களாட்டுக்கு. சரி விடுங்க. ஏ, நான் அதுக்கு கூட்டிட்டு வரல. அப்புறம் வேற எதுக்கு? அது அது எதுக்குன்னா, சீனியர் இதெல்லாம் தப்பு. தப்பா? பேசுறதுல என்ன தப்பு இருக்க போகுது? பேசுறதுக்கு தானா? நான் வேற என்னமோ நினைச்சேன். வேற என்னமோ யோசிச்சியா? என்ன யோசிச்ச? அடி கள்ளி, நீ ரொம்ப மோசண்டி. நீங்க விடுங்க. ஏய் இரு, உன்கிட்ட பேசுறதுக்காக தான் உனக்கு கூட்டிட்டே வந்தது. நீங்க பேசுறேன்ட்டு தப்பு தப்பா பேசுறீங்க. தப்பு. யாரு? நான் தப்பு தப்பா பேசுறேனா? உன் மண்டைக்குள்ளதாண்டி தப்பு தப்பா போயிட்டு இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியே
தப்பு தப்பா யோசிக்கிறேன்னு சொன்னேன். அப்படியா? ம், சரியில்லடி நீயே, சரியே இல்லை. அதெல்லாம் நான் சரியா தான் இருக்கேன். ஆமா இருக்காங்க. உன்கிட்ட ஒன்று சொல்லலான்னு ஆசையா வந்தா சும்மா நடுவில் என்னதையோ பத்தி பேசிக்கிட்டு. சரி சொல்லுங்க, என்ன பேசணும்? இந்த saree எனக்காக தானே கட்டிக்கிட்டு வந்த. இல்லையே. பொய் சொல்லாத, எனக்கு தெரியும். நான் தானே சொன்னேன் நீ saree கட்டிட்டு வான்னு. அப்ப எனக்காக தானே கட்டிட்டு வந்த. அது உங்களுக்கு நல்லாவே தெரியுதுல்ல சீனியர், அப்புறம் ஏன் சீனியர் அந்த கேள்வி கேக்குறீங்க? ஆ அதெல்லாம் நாங்களாம் அப்படிதான் கேட்போம். நாங்க கேட்கும்போது ஆமா உனக்காக தான் கட்டிட்டு வந்தேன், நான் பார்க்க அழகா இருக்கனா, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு இந்த உதட வச்சு கேட்கும்போது எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே ஜிவ்வுன்னு இருக்கும். இருக்கும் இருக்கும் உங்களுக்கு. சரி சொல்லுங்க, இந்த சாரியில நான் அழகா இருக்கனா? இந்த சாரி உங்களுக்காக தான் கட்டிட்டு வந்தேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப. சிலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா? செருப்பு பிய்யும். ஏன் 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 நான் ஜன்னல் வச்ச ஜாக்கெட்லாம் போடக்கூடாதா? அதெல்லாம் போடக்கூடாது. ஓ, அப்ப நீங்க டாக்ஸிக் லவ்வரா? அடிங்க, என்ன பார்த்தா உனக்கு டாக்ஸிக் மாதிரி தெரியுதா? இல்ல, நீங்க தானே சொன்னீங்க ஜன்னல் வச்ச ஜாக்கெட்லாம் போடக்கூடாதுன்னு, அதான் சொன்னேன். உங்களை மாதிரி டாக்ஸிக் லவர்லாம் இப்படி தானே பொண்ணுங்களை காதலிக்கிறங்கிற பேர்ல நீ அதை பண்ணக்கூடாது, இவன்கிட்ட பேசக்கூடாது, அவகிட்ட பேசக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இது எனக்கு பிடிக்கல, அப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது நான் கிடையாது. என்ன பார்த்தா உனக்கு என்ன டாக்ஸிக் மாதிரி தெரியுதா? சும்மா சொன்னேன். சொல்லுவடி சொல்லுவேன். ஏய் என்னாச்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு பயம்? நான் தான் இருக்கேன்ல. இல்ல சீனியர், பாத்தீங்கல்ல உங்க அண்ணன் உங்க அக்காவை ராகவண்ணா லவ் பண்ணி யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணி ஆதி இதெல்லாம் தெரிஞ்சு உங்க அண்ணனும் உங்க மாமாவும் ராகவண்ணாவை எப்படி போட்டு அடிச்சாங்க. ஆமா, தப்பு பண்ணா ஃப்ரெண்டா இருந்தாலும் அடிக்க கூடாதா என்ன, திட்டக்கூடாதா என்ன? அது மட்டும் இல்லாம ராகவ் மாமா மேல தப்பு இருக்குதானே. இவர் ஒரு வார்த்தை வீட்டில் சொல்லியிருக்கலாம், ஒன்று அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டேயாவது சொல்லியிருக்கலாம். யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருந்தது ரொம்ப தப்பு தானே. அதனால பாரு எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எனக்கே கோவம் வந்துச்சு, ஆனால் சுச்சுவேஷனை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அண்ணா அப்படி இல்லைல்ல, கூடவே இத்தனை வருஷமாக இருந்திருக்காங்க. ஆனால் எதுவுமே சொல்லாமல் மறைச்சி, அது அண்ணனுக்கு கோவம் வரும்ல மாமாவுக்கும், அதான் கோவத்தில் அடித்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க அடிச்சுப்பாங்க, அதுக்கப்புறம் இப்போ ஒன்றா சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலையா? இல்ல சீனியர், நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்க மாமாவும் உங்க மாமா, அப்புறம் பாரா டீச்சரோட அதான் உங்க ராகவ் மாமா, அதுக்கப்புறம் உங்க அண்ணன் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. இப்போ நம்ம 2 பேரும் லவ் பண்றோம். நம்ம விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா அவங்களும் இதே மாதிரி உங்களை அடிப்பாங்கல்ல. நான் கொஞ்சம் நீ தெளிவுன்னு நினைச்சேன், ஆனா நீயும் என் அக்கா மாதிரி மக்குதானாட்டுக்கு. சீனியர், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நானும் சீரியஸா சொல்றேன், அந்த மாதிரி எதுவும் நடக்காது. நான் இப்போ கூட வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியும், உன்னை நான் லவ் பண்ணுறேன், உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதில் நான் மட்டும் சம்மந்தப்படலை, நீயும் சம்மந்தப்பட்டிருக்க. அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ தான் காலேஜ் படிக்க ஆரம்பிச்சிருக்க, உனக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் இருக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வீட்டில் சொல்லிக்கலாம். அதுக்காக தான் நான் வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்கனே தவிர மற்றபடி வேறு எதுக்கும் இல்லை. நீ கவலையே படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நான் இருக்கேன்ல, என்னை நம்புறேன்ல. உங்களை நம்பாம இதுக்கப்புறம் என்னோட லைஃப் உங்க கையில தான். உங்களை எப்பயுமே நான் நம்பாம இருக்கவே மாட்டேன். துடிக்குது
பார்க்குறீங்களா? என் பேர் அனன்யா, ராகவேந்திரனோட தங்கச்சி. ஸோ என்னோட கதை என்னன்னு இதுக்கப்புறம் பார்ப்பீங்க. ஓகே, வீட்டில் வேற என்னோட ஆதிக்குட்டிக்கு பர்த்டே. ஸோ சொந்தக்காரங்க எல்லாருமே இருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஃபாரின்லேருந்து வந்திருக்கேன். என்னை எல்லாரும் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. ஸோ இப்போ நான் அவங்கள எல்லாரையும் பார்த்து பேசி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரேன். நாளையிலேருந்து நம்ம பேசி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஓகே, பாய்.